இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்படியே போச்சுன்னா கவர்மெண்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட் ரொம்பவே கம்மியாயிட்டே வரும். தமிழக வெற்றி கழகத்தை பத்தி இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டதுக்கு மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஆக்ட்ரஸ் வைஷாலி அவர்கள் போட்ட வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் பில்லு தாறுமாறா ஏறிக்கிட்டு இருக்கு, சாமானிய மக்கள் எல்லாம் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நடிகை வைஷாலி இப்போ ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. 2-3 மாசமா சாமானிய மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய கரண்ட் பில் பாத்தீங்க அப்படின்னா நிஜமாவே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் இதே நிலைமை தான். நான் தான் இந்த வீடியோவை வெளியிட்டேன். கரண்ட் பில்லை கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கும் கூட இதே நிலைமை தான். கரண்ட் பில் எல்லாருக்குமே அதிகமாகிருக்கு. டிவிகே தரப்புல கரண்ட் பில் விஷயம் பத்தி எல்லாருமே பேசினாங்க. ஆனா இப்ப வரையும் பிராக்டிக்கலா எந்த ஒரு மாற்றமுமே நடக்கல அப்படின்னு நடிகை வைஷாலி அவர்கள் பேசியிருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம சாதாரண மக்களோட வாழ்வாதாரம் இப்போ ரொம்பவுமே கஷ்டமா போயிட்டு இருக்கு. தயவு செய்து நீங்க 200 யூனிட் ஃப்ரீயாலாம் கொடுக்க வேண்டியதில்ல. இதுவரையும் எப்படி கரண்ட் பில் வந்துகிட்டு இருந்ததோ அதே கரண்ட் பில்ல கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வைஷாலி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. தினக்கூலிகள்ல இருந்து நடுத்தர மக்கள் வரையும் எல்லாரும் இந்த உயர்ந்துட்டே போற கரண்ட் பில்ல பார்த்தா ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது இப்படியே தொடர்ந்தா குடும்பத்தை நடத்துறதே பெரிய போராட்டம் ஆயிடும் அப்படின்னு பலருமே கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்க இதே நிலைமையில நடிகை வைஷாலி முன்ன நான் போட்ட வீடியோவுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ இந்த கரண்ட் பில் ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து இதுல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்க வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு.